ஹலோ மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1200 ஆண்டு பழமையான ஒரு சிவன் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிவட்ட வட்டம் வெள்ளியகிரகம் என்ற இடத்துல தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரொம்ப வந்து ஒரு சேதம் அடைஞ்சிட்ருக்கு. இந்த இடமே மேலே வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாமல் அங்கங்கே செடி வந்து அந்த சைடு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மேலெலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு. இந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகும்போதே நிறைய இடத்துல வந்து இது மாதிரி சிற்பங்கள்லாம் நிறைய செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கல்லில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இங்கே பார்த்தாவே தெரியும். இந்த இருக்கிற இந்த 4 தூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு மாதிரி நிறைய செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே சிலைங்களை. இங்கே வந்து விநாயகரும் யானையும் இங்கே இருக்காங்க என்ட்ரன்ஸில். அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரும், இங்கே வந்து முருகர் வந்து மயில் மீது நின்றுட்டு இருக்கிற மாதிரி இங்கே காட்சி தராருல. இந்த காட்சி வந்து நம்ம லாஸ்ட் பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு தாண்டி ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயிலில் இதே மாதிரி முருகர் வந்து மயில் மீது அமைந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருப்பாங்க. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே வந்து 2 சிவபெருமான் இருக்காங்க. 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சோமலிங்கம் தான் இருக்குது. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை வந்தால் கீழே வந்து தண்ணி ஒழுகுற மாதிரி இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து ஒரு 1200 ஆண்டு பழமையான ஒரு சிவன் கோயில். அதனால் எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிட்ருக்கு. கூடி சீக்கிரம் வந்து இந்த கோயில் வந்து ஒரு திருப்பணி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட மக்களால் உங்களால் தான் முடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி போனால் கண்டிப்பாக வந்து ஒரு கோயிலாக உருவாக்கலாம். கோயிலோட பேக் சைடு, இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அந்த மேலே வந்து அந்த செடிங்க தான் மொத்தமே, அந்த டாப்பில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செடி தான் இருக்குது. இதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகரும் ஒரு அம்பாலும் இருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஊர் பொதுமக்கள் யாரும் கரெக்டான தெரியல. இதை வந்து வழிபாடான இந்த இடத்துல ஊர் மக்கள் யாருமே வந்து இந்த இடத்துல வழிபடுறதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிவனடியார்கள் வந்து இந்த கோயில் வந்து போகிறதுனால கூடி சீக்கிரம் இந்த கோயில் வந்து ஒரு திருப்பணி பண்ணி ஒரு கோயிலாக உருவாகணும் தான் நம்மளோட ஆசையும் கூட. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கான சன்னதி. ஆனால் இப்போது இல்லாதனால இது வந்து சாமி இல்லை, பட்டு இது சன்னதி மட்டும் இங்கே இருக்குது. ஓகேண்ணா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயா சிவாயண்ணா, திருச்சிற்றம்பலம். என் பேர் பார்த்தீங்கன்னா மாதம். நான் வந்து பொதுப்பேட்டிலேருந்து வரேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லுவாங்க. இதை அது அந்த ஃபுல்லாக கோயில் சுற்றி ஃபுல்லாக ஒரு முளைச்செடி, பெரிய பெரிய செடிங்க, இந்த கோயில் மேலெல்லாம் ஆலமர செடிங்கெல்லாம் நிறைய இருந்தது. அதுக்கு வந்து பராமரிப்பு யாருமே கிடையாது இதுக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா அடியாரெலாம் வந்தாங்க. அடியாருங்க வந்து ஒரு 100-150 பேர் வந்தாங்க. அடியாருங்க வந்து இந்த கோயில் க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு திருவாசகம்லாம் பாடிட்டு அடியாரெல்லாம் போயிட்டாங்க. எப்பப்போ இந்த கோயில் செடிங்கெல்லாம் முளைக்குதோ அப்புறம் வந்து பணி செஞ்சுட்டு போவாங்க அடியாரெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி பேர் பார்த்தீங்கன்னா பழைய பேர் சொல்லுவாங்க, முக்தீஸ்வரன் சொல்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலனா ஒரு கோலம் இருக்குன்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு. இப்போ அந்த கோலம் எங்கே இருக்குன்னு தெரியலைங்க ஐயா. பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே ஒருத்தர் இருக்கார், சிவமேகவரம் அவர் பேர். அவர் மூலிமா தான் இந்த கோயிலில் நிறைய வேலைப்பாடு நடந்தது. கோயில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஓட்ட கோயிலாக இருந்தது சாமிக்கு ஆப்போசிட்டில். அந்த கோயில் அதை வந்து அவர் காசால் அவரால் முடிஞ்சது கோயில் கட்டி அந்த அந்த கட்டை மட்டும் இடிஞ்சு போன இதை மட்டும் அதை கட்டினார். அவர் கட்டி வச்சார். அதுக்கப்புறம் ஜேசிபி கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணார். அடியாரெல்லாம் எல்லாம் வந்து புதுப்பேட்டையிலேருந்து அடியார் வந்தாங்க. குருராஜ்பேட்டைன்னு ஒரு ஊர், அங்கேருந்து 150-200 பேர் வந்தாங்க அடியாருங்க. வந்து நேரெல்லாம் ஏறி சுத்தம் பண்ணி அவங்களுக்கு அன்னபாடி பண்ணி கோயில் ஒரு சிறப்பாக வச்சுருந்தோம். இப்போது பராமரிப்புக்கு ஆள் இல்லை.
இது நீங்கள் எத்தனை வருஷமா இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு உங்களுக்கு தோட்டத்துலேருந்து எப்போ தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்கய்யா 2-3 வருஷம் 4 வருஷம் ஆகிட்டு இருக்கோம். நக்கல் இருக்கோம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது யாருனாக்கா மேகவரம் ஐயா ஒருத்தருந்தார் இந்த ஊரில். அவர் மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் இவங்க தான் வெளிக்கிறோம் ஐயா ப்ரோ அருண் ஐயா பேர். இங்கே இருக்கிற பிரபை சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஐயா மூலிமா அவரால் முடிஞ்சு வாங்கி தர்றாரு. ஒரு 4 வருஷமாக கோயில் இப்படி தான் இருக்குது. எங்களால் பணி செய்யணும், பணி தான் செய்கிறேன் எங்களால் முடிஞ்சது எங்களால். ஆனால் காசு போட்டு இதை டெவலப் பண்ணணும்னு எங்களால் முடியலைங்க ஐயா. ஐயா இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த கல் தூண் இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து நரத்து ராஜா கட்டினது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகளாக இருக்குது மேலே. அதுக்கப்புறம் மேலே மழை வந்ததுன்னா ஃபுல்லாக விழுவுதுங்க ஐயா. சாமி மேலே இருந்தால் வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக விழுவுது. ஆனால் நம்மளுடைய ஆசை, அடியாருடைய ஆசை என்னன்னா சீக்கிரமாக இந்த சிவாலயம் கட்டி ஒரு பனி போட்டு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சாமிக்கு சிறப்பான நித்திய பூஜை நடக்கணும் என்னுடைய ஆசை. அடியாருங்க வந்து யாராச்சும் வந்து ஒரு விளக்காச்சும் எடுத்துட்டு போவாங்க. இங்கே வந்து யாருன்னா வந்து அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு. இவங்க அவங்க யாரும் கிடையாது. நீங்கள் யாராச்சும் வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் நித்தமும் சாமிக்கு அபிஷேகம் நடக்கணும், பூஜை புனஸ்காரம் நடக்கணுங்க ஐயா. நீங்கள் தயவுசெய்து மீடியாக்காரவங்களுக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நம்ம சிவாலயம் பாழடைஞ்சு போகாமல் மீட்டெடுத்து நல்லபடியாக தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா கோமுகம். கோமுகம் என்றால் என்னன்னா நம்ம சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். அவருக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடக்குங்க. அவ்வாறு அபிஷேகம் நடக்கும் போது அந்த அபிஷேகம் அந்த தண்ணி வந்து வெளியே வர்றதுக்காக ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த மாதிரி ஒரு அமைச்சிருப்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த கோமுகன்றது ஒரு மண்ணுல இருந்து ஒரு 2 அடி 3 அடி மேலதாங்க இருக்கும் பொதுவா எல்லா இடத்துலயுமே. ஆனா பாத்தீங்கன்னா இங்க தரையை ஒட்டி இந்த கோமுகம் சிதில அடைஞ்சு இருக்குங்க. அப்ப என்னன்னா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி 3 அடிக்கு மேல மண்ணு மூடி இருக்கு. அப்ப கீழவும் இன்னும் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க. பாருங்க இந்த கல்லெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுல சில கல்வெட்டு இருக்கிறத என்னால வந்து உணர முடியுதுங்க. ஆனா வந்து கால மாற்றத்தினால அனைத்துமே சிதில அடைஞ்சிட்டு இருக்குது. அதனால நம்ம அதுல இருக்கிறத நம்மளால வந்து உணர முடியல, என்ன இருக்குன்னு நம்மளால படிக்க முடியல. கட்டாயம் இந்த பகுதியில இருக்கிறவங்க கட்டாயம் முயற்சி பண்ணி இந்த கோவிலை மீட்டு எடுக்கணும். இது முன்னாடி இந்த பாடஞ்சு அவங்க வந்து இவரை மட்டும் விட்டு அம்பளம் இவரு இந்த சரௌண்டிங்கில் எங்கன்னா இருந்தீங்கன்னா அனைத்து சிவாலயங்களும் வந்து இந்த கோயிலை வந்து ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள். சாமி வந்து பார்த்தா 2 சிவலிங்கம் இருக்குது அந்த இடத்துல. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு சிவாலயத்தில் பார்ப்போம். நன்றி. ஓம் நமச்சிவாய.